இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒரு மனுஷாளுக்கு சொந்த வீடு அமைவதற்கு ஜாதக ரீதியான காரண காரியங்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு சில செயல்பாடுகள் ஊர்ஜிதமாக நடக்குது அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு கிடச்சிருது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் 30 வயசுக்கு மேலே சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் அமைஞ்சிருது. இன்னும் சில பேருக்கு காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் அதாவது குருவி சேர்த்துன மாதிரி சிறுக சிறுக சேமித்து வச்சு அதில் ஒரு அளவான வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருது. இன்னும் ஒரு சில பேருக்கு அதாவது இந்த உலகத்தில் ஜனனமான நாளிலிருந்து கடைசி வரைக்கும் சொந்த வீட்டில் வாழக்கூடிய தகுதியே இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அதாவது முயற்சி இருந்தால் முன்னேறலாம், சொந்த வீடு வாங்கலாங்கிற கொள்கையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சொந்த வீடு வாங்க முடியாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் தளர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4வது பாவத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு, அதாவது 4வது வீடு சொந்த வீடாக இருந்து அந்த சொந்த வீடு கன்னிராசியாக இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இருக்கும். ஆனால் அந்த பூர்வீக சொத்து மூலமாக எல்லளவு கூட பலன் கிடைக்காது, பயன் கிடைக்காது. இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்துக்கு மேலே 2 மடங்கு 4 மடங்கு பல மடங்கு சொத்துக்களை இந்த ஜாதகர் தன்னுடைய முயற்சியால் சம்பாதிப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சின்ன வயசிலேயே யாருடைய பேச்சும் கேட்காம யாருடைய அறிவுரையும் ஏற்றுக்காம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க அறிவுரை சொல்லாமல் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து அதில் சொந்த வீடு வாங்கக்கூடிய, சொந்த வீடு அப்படிங்கிறத விட மாட மாளிகை கூட கோபுரம் அப்படிங்கிற ஆடம்பரமான வீடுகளில் வசிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? 4ஆம் இடத்துல சுக கிரகம் இருந்ததுனாலோ அல்லது 4ஆம் இடத்துல பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருந்தது அப்படின்னாலோ இந்த மாதிரி நன்மைகள் அவருக்கு நடக்குது.